இரவில் பயணம் வேண்டாம் என்று நீ சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்டாயா? நல்ல வேளை. மகனே, 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 தேன் வேடர்கள். இந்த தேசத்தில் நல்ல தேன் கூடுகள் உண்டு என்று கேள்விப்பட்டு வந்தோம். வந்ததும் எங்கு சென்றாலும் யார், எதற்காக, எங்கிருந்து என்று கேட்கும் அரண்மனை காவலர்கள். இனி இந்த ஊரில் உங்களை பார்த்தால் தூக்கிலிடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இரவில் திரும்பி செல்ல எனக்கு பயமாக உள்ளது. ஏதாவது பேயோ பூதமோ பிடித்து தின்று விட்டால்? நான் தான் கூறினேன், கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போகலாம் என்று. உன்னை பார்க்க எந்த பூதம் இங்கு வரப்போகிறது? பார்த்ததுமே ஓடிவிடுமே. அவலட்சணமான முகம். அம்மா வழியில் தூரத்து சொந்தக்காரன். பார்க்க இப்படி இருந்தாலும் கெட்டிக்காரன். வானளவு உயர்ந்த மரத்திலும் மடமட என்று ஏறி விடுவான். மரத்தில் ஏறி தேனெடுக்க இப்படி ஒருவன் வேண்டுமல்லவா? அந்நிய தேசத்தார் ஆனதால் இரவில் துரத்தாமல் விடுகிறேன். பொழுது விடிந்தவுடன் சென்று விட வேண்டும். விடியும் வரை இருக்க மாட்டோம். சிறிது நேரம் சென்றதும் காவலர்கள் உறங்கி விடுவார்கள் அல்லவா? அப்போது இந்த தேசத்தை விட்டே நாங்கள் சென்று விடுவோம். அந்த அறையில் சென்று இருவரும் படுத்துக் கொள்ளுங்கள். மகாராஜா, ராஜாவின் ஆத்மாவிற்கு கொடுத்த வாக்கின்படி நாம் இந்த குசுமபுரத்திற்குள் வந்துவிட்டோம். இருந்தாலும் அரண்மனைக்குள் ஏதாவது ஒரு வேடம் அணிந்து சென்றிருக்கலாம். அதை விட்டு நாம் எதற்காக இங்கே வந்து தங்க வேண்டும்? தங்களுடைய மனதில் என்ன உள்ளது? அரண்மனை ரகசியத்தை தெரிந்து கொள்ள நமக்கு ஒரு வழி வேண்டும் வேதாளமே. தண்ணீர் பந்தலை பாதுகாப்பதுதான் இந்த அம்மாவின் வேலை. பயணக் களைப்பை போக்கிக் கொள்ள அம்மாவிடம் தண்ணீர் குடிக்க வருபவர்கள் பலர். தாகத்தை போக்கி களைப்பை நீக்க அங்கு சிறிது நேரம் அமரும் போது அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் பேச்சுக்களில் அரண்மனை பற்றிய விஷயங்களும் இருக்கும் வேதாளமே. பல பல விஷயங்கள். அவற்றையெல்லாம் இவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த வீட்டில் அபயம் தேடினேன். நாம் இந்த வீட்டிலிருந்தே அரண்மனைக்குள் நுழைய வழி தேடுவோம் வேதாளமே. யாருக்காக அம்மா ஆகாரம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது வந்து உங்களை போல் இனியும் யாராவது வந்தால் இரவு பட்டினி போடக்கூடாதல்லவா? பேச்சில் ஏதோ பொய் தெரிகிறதே. ஆமாம், நாங்கள் வந்து இவ்வளவு நேரமாகிவிட்டது. உணவு கொடுப்பது இருக்கட்டும், சாப்பிட்டீர்களா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே அம்மா. அந்நியர் வருவார்கள் என்று கருதி அவர்களுக்கு இந்த உணவு என்று சொல்வது நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. கூறுங்கள் அம்மா, யாருக்காக இது?
நீங்கள் யார்? நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்க வந்த உளவாளிகளா? இந்த வேலை என்னிடம் வேண்டாம். மரியாதையாக இறங்கி போங்கள். அம்மா, நான் இனி ஒன்றும் சொல்ல வேண்டாம். உளவாளிகள் பல வேஷத்தில் நாட்டில் அலைகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களது உளவு வேலை இந்த வீட்டிற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். போங்கள். ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அம்மா? பயங்கர பசி. மீதமுள்ள உணவை இப்படி மூடி வைப்பதற்கு பதிலாக எங்களுக்கு தரலாமே என்று கேட்கிறார். தர உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நாங்கள் சென்று விடுகிறோம். சாப்பாட்டை எடுத்து வைத்தது அவர்களுடைய மகனுக்காக இருக்கும் என்று நினைக்கலாமே மகாராஜா. அவர்கள் முதலில் கதவை திறந்து கொண்டு வந்ததும் மகனே என்று தானே அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்படி நினைப்பதில் தவறில்லை வேதாளமே. உண்மையும் அதுதான். இருந்தாலும் சொந்த மகனுக்காகத்தான் உணவை எடுத்து வைத்தேன் என்று சொல்ல அவர்கள் ஏன் தயங்க வேண்டும்? தங்களுடைய சந்தேகம் நியாயம்தான் மகாராஜா. பெற்ற மகனுக்கு உணவு எடுத்து வைப்பதில் தவறொன்றும் இல்லையே. அது குற்றமல்ல. இருந்தாலும் அது நமக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி என்றால் குற்றவாளி மகன்தான். குற்றவாளியா? என்ன குற்றம்? எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் மனம் கூறுகிறது, அரண்மனைக்கு செல்லும் நம் பாதைக்கு முதல் படிக்கட்டு அந்த மகன்தான்.